அனைத்தும் இவரையே சாரும், இவரின் புகழையே பாடும். மேலும் சிறப்புகளாக பல தளங்களில் 37 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பட்ட இவர் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவம் பெற்று அதனையே மேடைகளில் பேசுவது வழக்கம். காயப்பட்டதும் கற்றுக்கொண்டதும் மிக அதிகம். அதனால் பெற்ற கொள்முதல் இவரது வெற்றியையே பதிவு செய்கிறது. குறிக்கோள்களாக ஐயா எடுத்துக்கொள்பவை: பேசுகிறபடி வாழ வேண்டும், அதிகமான பேச்சு பலன் தராது, குறைந்த பேச்சு செயலை செம்மையாக்கும், ஊருக்கு உபதேசம் செய்வது எளிது, நாம் அதன்படி நடக்கிறோமா என நம்மை சரிபார்த்து செயல்பட வேண்டும். இத்தனை சிறப்புக்கும் உரிய திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்களை நம்முடைய பள்ளியினுடைய 24வது ஆண்டு விழா மற்றும் 10ஆம் ஆண்டு கேஜி மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவினுடைய சிறப்புமிக்க இந்த நிகழ்வினுடைய தலைவர் கடந்த 78 ஆண்டு காலமாக தன் வயதை யாருக்கும் சொல்லாமல் இருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் திட்டாணி செட்டியார் அவர்களே, அவர் வயசை ஏண்டா சொன்னோம்னு இப்போ தான் சந்தோஷப்படுறாரு. 78 தானே, இல்லை 80? 78 தான். அன்பிற்குரிய தலைவர் திட்டாணி செட்டியார் அவர்கள் இந்த நிகழ்விலே திருக்குறள் போல உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெரும் தொழிலதிபர், பெரும் கொடையாளர். காசியிலே பிரம்மாண்டமான ஒரு சிக்கிரா நந்தவனம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதிலே நம்முடைய நிர்வாக பெருமக்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினரை நேரடியாக சந்தித்த உடனடியாக ரூபாய் 1 கோடியை எடுத்து வழங்கிய பெரும் கொடையாளர் அண்ணன் பழனியப்பன் அவர்கள். 1 கோடி, நாங்களாம் 1 கோடி வேஸ்டியா நடராஜன் பார்க்குறாரு. என்ன நம்மளை பற்றியே பேசுகிறீங்க, என்ன நான் சப்ஜெக்டுக்கே வரல. பெரும் கொடையாளர், சிறந்த கல்வியாளர். அவர் பாருங்க, செல்ஃபோனில் முக்கியமாக குழந்தைகளுக்கு என்ன செய்தி தேவையோ அதை தொகுத்து அழகாக எடுத்துகிட்டு வந்தார். அவருடைய உயரத்திற்கு அதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் அந்த ஆர்வம், எதிலும் ஒரு நெறி, ஒழுங்குமுறை. நாம் எப்போதுமே மாணவ செல்வங்களுக்கு அடிப்படையில் என்ன தேவை என்றால், வெற்றிகரமான மனிதர்களிடம் இருக்கிற செயல்பாடுகளை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். அவர்கள் எப்படியெல்லாம் செய்கிறார்கள், இந்த இடத்தை நாம் ஏன் பெற முடியாது என்கிற எண்ணம் உங்களுடைய நெஞ்சிலே உதயமானால் அதுதான் திரு பழனியப்பன் அவர்களுக்கு நாம் சொல்லுகிற நன்றியாக இருக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆனால் பையனும் கல்யாணம் பண்ணிட்டார் நினைக்கிறேன். இல்லை, உங்களுக்கு எடுத்து கல்யாணம் நடக்கும். இல்லை 60 நடக்கும் இல்லைங்க, 60, 70, எங்கள் அண்ணனுக்கு 80 நடக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் முடிஞ்சான். அன்பிற்குரிய செயலாளர் ரவி அவர்கள், பள்ளியினுடைய தாளாளர், நான் அவர்களை நீண்ட காலம் அறிவேன். அவருடைய மணி விழாவிலே நான் பேசியிருக்கிறேன். அவர்களுக்கு அது நினைவு இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஒரே பெரிய கூட்டம், நீ பாடு ஒரு பக்கம் பேசி அது பாட்டு நடக்கட்டும் அப்படின்ட்டு பயங்கர கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஓரத்தில் பேச விட்டாங்க. கலிங்கப்பையா விட அங்கே வந்து நான் பேசியது எனக்கு நினைவு இருக்கிறது. அப்போது சொன்னார்கள், எங்கே பார்த்தாலும் செட்டிநாட்டில் இருக்கிற பல பேர் இங்கே வந்து வரிசையாக நின்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இவர் ராயவரம்ன்றாரையோ, ஒரு காரைக்குடியா, உனக்கிட்ட யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க, ஒரு ராயவரம் இல்லையா, ஒரு ராயவரத்தில் இருக்கிறாரு, ஊரு காரைக்குடி. அது மாதிரி எல்லோருடைய மனதிலும் இடம் பெற்றிருக்கிறார் நம்முடைய தாளாளர். இந்த பள்ளியை மிக நேர்த்தியாக, சார் மதுரையில் நான் அந்த பள்ளியில் இப்போ என்ன கட்டணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் ரவிட்ட. மதுரையில் நாங்கள் குடியிருக்கிறோம். மதுரையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பள்ளிக்கூடம் இருக்குது. அதில் சில பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு கட்டணம் வந்து ஒரு ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபா. பொது தேர்வு வரும்போது தனியாக ஒரு 40,000 ரூபா கேட்போம், கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா. நம்ம சிறப்பு விருந்தினர் என்ன சொன்னாங்க, இங்கே சென்னையில் 17 லட்சம் ரூபாயெல்லாம் இருக்குது சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது இங்கே வாங்குகிற கட்டணம் என்பது மிக சராசரியாக ஒரு சாதாரண கட்டணமாக இருக்கிறது. அதற்காகவே இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகத்தை நான் வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். இது உண்மையிலே ஒரு தர்மம் சார்ந்த பணி. ஒருத்தருக்கு இலவசமாக பணங்களை கொடுப்பதை விட கல்வியை கொடுங்க. அதனால தான் கல்வி எனும் பெருங்கடல், இங்கே 2 பெருங்கடல் உட்கார்ந்துருக்கு. நான் அதனால தான் பெருங்கடல் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன். அன்பிற்குரிய தாளாளர் பழனியப்ப செட்டியார் அவர்கள், நம்முடைய துணை செயலாளர், நாங்கள் SST அப்படின்னு கூப்பிடுவோம். அங்கே இந்த வீட்டு காம்பவுண்டு
நீங்கள் போகும்போது ஏதாவது தொந்தரவாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள அப்படியே போயிருங்க. போனால் தான் அவர் ஒழுங்காக இருப்பார், எங்கேயாவது கேட்டுக்கு இல்லை. இப்போ அவர் பாகவதம் பேசுகிறேன்னு கிளம்பிட்டார். எப்படி இந்த அவர் பேரே பாகவதம் பழனியப்பன். அவரே ஆளுங்கட்சிக்கு ரொம்ப பயங்கர வேண்டிய ஆள். நாங்கள் ஏதாவது ஒரு செய்தி போட்டால் உடனே கண்ணாப்பின்னான்னு அப்படியே பெரிய கத்தி கடப்பாரெல்லாம் எடுத்துகிட்டு எங்களோட போராடுவார். இங்கே வந்து உட்காந்துட்டு முன்னால் நீ என்ன கல்வி எனும் பெருங்கடல் பேசுகிற அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறார்கள். அன்பிற்குரிய அவர்கள் கோவில் அண்ணாமலை அவர்கள், எங்கள் பள்ளத்தூரை சார்ந்த பெருமகன். அன்பிற்குரிய செந்தில், இங்கே நான் பேச ஆரம்பிச்சோன்னே ஓடிட்டார் போல. செந்தில் சுவாமி இருக்காரா? செந்தில் அவர்கள் எங்கள் சம்பந்தி, 2 சம்பந்தி அடுத்தடுத்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒருத்தரை அண்ணன் பெரியவர் ராஜு அமர்ந்திருக்கிறார். அந்த பக்கத்தில் எங்கள் சம்பந்தி நடராஜன் அமர்ந்திருக்கிறார். என் அருமை தம்பி வைரவ கண்ணன், அவரை நான் விசிடி கண்ணன் தான் அறிவேன். இப்போ வைரவ கண்ணனா ப்ரமோஷன் ஆகிட்டார். அதே மாதிரி இங்கே அன்பிற்குரிய அண்ணன் சபை அருணாச்சலம் அவர்கள், பங்கேற்றிருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து, பார்த்தீங்களா நான் என்ன பேசவே ஆரம்பிக்கல. இந்த பக்கத்தில் பெடசல் ஃபேன் வைக்கிறாரு கேடிபிஎல். இருக்கிற 4 முடியும் பறந்துட்டே இருக்கும். பூரா பயலுக்கு பூரா அப்படியே எண்ணுவாங்க. 11வது தரம் படம் பறக்கிறது. சின்ன கேள்வி, எறும்பு வாயை விட சின்னது, எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? பதில் சொல்லாமா? சொல்லுங்க. நீ தானே கலகலன்னு சிரிச்சிங்க என்னை பார்த்து. எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? சொல்லாமா பதில்? கேடிபிஎல் சொல்லக்கூடாது, இவரை நிறைய கூட்டம் கேட்டவர். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லு தம்பி. பிரமாதம் ஆயிட்டா. உன் பேரு ஆரோக்கியமா? ஆரோக்கியம் ஆருண். ஆருண் தானே? பிரமாதம். ஆருணுக்கு ஒரு பலத்தை கரவொலி விடுங்க. எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது அப்படின்னு கேட்டா அது தின்னது அப்படின்றது பதில். அவன் சாப்பிட்டதுன்னு சொன்னான், அவ்வளோதான். தின்னதுன்னா சொக்கலிங்கத்துக்கு புரியாது, சாப்பிட்டது அப்படின்னா புரியும். சார் கேள்வி கேட்கறது என்னன்னா, என்ன வரீங்க பரிசு கொடுக்க போறேன்னு நினைச்சு வந்து அவரோட நீ பெரிய ஆளா வரணும் இல்லையா? மாணவ செல்வங்களே, கல்வி எனும் பெருங்கடல் என்கிற தலைப்பிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரத்திற்கு உள்ளாக 1 நிமிடம் கூட நான் அதிகமாகவும் போக மாட்டேன், 1 நிமிடம் கூட முன்னதாகவும் முடிக்க மாட்டேன். மிக நேர்த்தியாக அவர் ஒரு டைம், நீங்கள் கடியாரெலாம் காட்டாதீங்க, நான் ஓடாத கடியாரம் கட்டியிருக்கேன் மோனு. அவர் முதலே சொல்லிட்டார், தலைவர் வந்து முதல்ல ஒரு டைம் சொன்னார், அப்புறம் இல்லை கூட்டம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு டயத்தை குறைச்சாச்சு அப்படின்னு இன்னொரு டைம் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த நேரத்திற்குள்ளாக நான் முடிப்பேன் என்கிற உறுதியை உங்களுக்கு வழங்கி, மாணவ பருவம் ஒன்றுதான் வாழ்விலே கவலையற்ற பருவம், மறந்து விடாதீர்கள். மாணவ பருவம். கல்லூரிக்கு போனீங்கன்னா உங்கள் கனவு என்ன ஆகும்? அடுத்து வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணுன்னா வீட்டில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்புறம் தலைமுடி இல்லாமல் சொக்கலிங்க மாதிரி, அண்ணன் திட்டாணி மாதிரி, இந்த எங்கள் எஸ்எஸ்டி மாதிரி, இங்கே பழனியை பண்ண அவர் பாருங்கள் ஃபுல் கிரவுண்ட் அவுட். இங்கே எங்கள் கேட்டிபிஎல் ஒன்றுமே இல்லை. அதனால் அடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் வேலைக்கு போகணும். அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணணும்? நம்ம இந்த மாதிரி பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதா, வீடு கட்டுறதா, இல்லை நம்ம சிறப்பு விருந்தினர் மாதிரி 1 கோடி ரூபா நன்கொடை கொடுக்குறதா அப்படின்ற கவலையெல்லாம் வந்துடும் கல்லூரி காலத்தில். ஆனால் பள்ளி பருவத்தில், இளமை பருவத்தில் கவலையற்று நீங்கள் 14, 15 வயது வரையிலே சுற்றி சுழறுகிற ஒரு நல்ல பருவம் பள்ளிக்கூட பருவம். அந்த பருவத்தை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும். கல்வி பெரிய பெருங்கடலுங்க, அரபிக்கடலோட பெருசு. உள்ள முங்குனீங்கன்னா முதல் முங்குல முத்து தான் எடுக்கலாம். அடுத்த முங்குனீங்கன்னு வச்சுங்க, கேடிபிஎல் விட நீங்க பெரிய பட்டதாரி ஆகிடும். அதுக்கு அடுத்த முங்குனீங்கன்னு வச்சுங்க, சிறப்பு விருந்தினரை விட நீங்க செல்வந்தரா வந்துடலாம். ஆக நீங்க ஆழ்ந்து போகணும் உள்ள. ஆனா ஆபத்து நிறைய இருக்கு. எங்கேதான் ஆபத்து இல்லை? இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், நேரம் ஆச்சுன்னு வச்சுங்க, மைக் ஆபரேட்டர் சொல்லி நம்ம தலைவர் என்ன பண்ணுவார், அதில் ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுயா இது அப்படின்றாருல, அப்போ ஒரு டபால்னு ஒன்று அடிக்கிட்டோம், அப்போ தான் ஒழுங்காக இருப்பார். அவர் பேசியிருக்கிறார், நாங்கள் கொஞ்ச நேரத்தில் நாங்களே பண்ணிடுவோம்யா, அது எதுக்கு அவர் சொல்கிறாரு. அதனால் மாணவ செல்வங்களே, கல்வி எனும் பெருங்கடலில் நீங்கள் ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம், அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்தோம், 10ஆம் வகுப்பு வரைக்கும் நடத்துகிறாங்க, அவங்க சொல்லி கொடுக்குறத எழுதி பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது மாத்திரம் இருக்கக்கூடாது. ஈடுபாட்டோடு படிக்கணும். இந்த வளாகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வகுப்பு ஆசிரியர், கிளாஸ் டீச்சர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் உங்களுக்கு வேத வாக்காக இருக்க வேண்டும்.
அப்படி நீங்கள் மனதிலே ஊன்றி ஈடுபாட்டோடு கற்றால் நீங்கள் இந்த இடத்திலே வந்து அமரலாம். திட்டாணி என்ன இடம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் எடுத்தோம் நம்ம இடத்த கை வைக்கிறான் சொக்கலிங்க அப்படின்னு பார்க்குறாரு. இல்லை இல்லை, பழனியை பண்ண இடம் உங்களுக்கு கிடைக்கும். என் தம்பி ரவியுடைய இடம் உங்களுக்கு கிடைக்கும். இதை விட வெற்றிகரமாக நீங்கள் வர வேண்டும் என்றால் ஈடுபாட்டோடு உரிய கல்வியை நீங்கள் கற்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் மூக்குப்பொடி போடல, நான் வழக்கத்தலையை தொடக்கிறதுக்காக வச்சிருக்கேன். மூக்குப்பொடி உள்ளே போயிடுச்சு. போன உடனே மயக்க பிடிச்சி அன்பார்ந்து அப்படின்னு ஆரம்பித்த உடனே என்ன சொன்னார், வரிசையில் டாக்டரேட் பட்டம் பெற்றவங்க இந்த மாதிரி நம்ம வள்ளியம்மை ஆச்சு, பழனியப்பன், நம்ம மோகன் மாதிரி பெரிய அறிஞர்கள் கால் மேலே கால் போட்டு அப்படி சாஞ்சிக்கிட்டு அப்படி உட்கார்ந்துருக்காங்க. என்ன பெரிய அண்ணா இவர் என்ன பேச போகிறார் பார்த்துடலாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க கால் மேலே கால் போட்டு. அண்ணா மேடைக்கு வந்தான்னு சொன்னார், நம்முடைய முதல்வர் அவர்கள் என் மீது இருக்கிற அன்பின் காரணமாகவும் தமிழின் மீது இருக்கிற அன்பின் காரணமாகவும் என்னை தமிழறிஞர் தமிழில் பேசுவார் என்று சொன்னார். இல்லை இல்லை, இது ஆங்கிலத்துறை கூட்டம். நான் என்னுடைய உரை முழுவதையும் நல்ல ஆங்கிலத்தில் தான் பேசப் போகிறேன். பேசுவதற்கு முன்பாக ஒரு கேள்வி அப்படின்னார். அவ்வளோதான். அந்த வரிசையில் நடராஜன், எங்கள் ராஜு, கண்ணன்லாம் அப்படியே உட்காந்து என்ன பெரிய கேள்வி கேளுங்க அப்படின்னாங்க. அண்ணா கேட்டார், ஏ பி சி டி இந்த 4 எழுத்து கலப்பில்லாமல் உங்களால் 100 வார்த்தைகள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான். வரிசையில் உட்கார்ந்து அந்த டாக்டரேட் பட்டம் பெற்ற அறிஞர்கள்லாம் தலையை குனிஞ்சிட்டாங்க. ஏன்னா பேரை சொல்லி பழனியப்பன் அவர்களே சொல்லுங்க, திட்டாணி அவர்களே சொல்லுங்க அப்படின்னு பேரை சொல்லி விடுவாருன்னு சொல்லி தலையை குனிஞ்சிட்டாங்க. உடனே அண்ணா சொன்னார், யாரும் வருத்தப்பட வேண்டாம், நான் ஒன்றும் பெரிய அறிஞர் இல்லை. நீங்கள் இது ஆங்கிலத்துறை கூட்டம் என்பதால் நான் ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். கையிலே பேப்பரும் பேனாவும் இருந்தால் குறித்துக் கொள்ளுங்கள். ABCD இந்த 4 எழுத்து கலப்பில்லாத 100 வார்த்தை 1 2 3 4 என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். 1 முதல் 99 வரையிலே நீங்கள் எழுதி கொண்டே வந்தால் ஒரு இடத்திலே கூட அந்த வார்த்தையிலே A வராது, B வராது, C வராது, D வராது. 100 என்று சொன்னால் D வந்துவிடும். 100வது வார்த்தை 0 என்று அண்ணா சொல்லுகிறார். அந்த அரங்கம் எழுந்து நின்று பலத்த கரவொலி கொடுத்து அவருடைய மொழி புலமையை பாராட்டுகிறேன். நான் அதை அண்ணாவை உயர்த்தி பேசுவது என் நோக்கம் இல்லை. ஆனால் ஒரு தமிழறிஞர் என்று அறியப்பட்ட பேரறிஞர் அண்ணா ஆங்கிலத்தில் எவ்வளவு புலமையோடு எளிமையாக ஒரு கல்லூரியில எப்படி பேச வேண்டும் என்பதற்கு ஒரு ரோல் மாடல், ஒரு முன்மாதிரி முதல்வராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா. பேசிவிட்டு அவர் சொன்னார், முதல்வர் உமா அவர்களே, நீங்கள் என்னை தமிழறிஞர் என்று தானே சொன்னீர்கள். எனக்கு 7 மொழிகள் தெரியும், மறந்து விடாதீர்கள். எனக்கு 7 மொழிகள் தெரியும். நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினால் நான் ஆங்கிலத்தில் பதில் சொல்லுவேன். நீங்கள் மலையாளத்திலே ஒரு கவிதை எழுதினால் நான் மலையாளத்திலே ஒரு நன்றி கவிதை தருவேன். தெலுங்கு பேசினால் தெலுங்கிலே நான் ஒரு கவிதை தருவேன். ஹிந்தி பேசினால் வடபுலத்தவர்களை மிஞ்சி நிற்கிற வண்ணமாக என்னாலே பதிலுக்கு ஹிந்தியிலே பேச முடியும். இப்படி 7 மொழிகள் தெரியும், அதில் தமிழும் ஒன்று என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா என்பதை நீங்கள் இந்த நேரத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பேராற்றல் என்பது பேரறிஞர் அண்ணாவோடு நின்றுவிடக் கூடாது. இங்கே அமர்ந்திருக்கிற 350 மாணவ செல்வங்களுக்கு இந்த பேராற்றல் வந்தாக வேண்டும். அதுதான் நோக்கம். பாருங்க, 7 மொழின்னு வந்துட்டார் எங்க செந்தில். நான் அவரை ஒரு 17 வயசுல பார்த்துருக்கேன். இப்பவும் 17 வயசு மாதிரி தான் இருக்காரு. என்ன தாடி வீடியோ யாரோ வச்சு விட்டாங்க, அவ்வளோதான். அதனால நிறைய மொழிகளை கற்றறிவதிலே நீங்கள் ஆர்வத்தோடு இருங்கள். ஆனால் அடிப்படையிலே தாய்மொழியை தவிர பிற மொழியிலே நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசக்கூடாது. வீடுகளில் பேசுகிற மொழியாக அவரவருக்கான தாய்மொழி, அவருக்கு தெலுங்கு இருக்கலாம், இவருக்கு மலையாளம் இருக்கலாம், எனக்கு தமிழ் இருக்கலாம், அவர்களுக்கு உருது இருக்கலாம். அவரவர்களுக்கான தாய்மொழியில் பேசுகிற போதுதான் சிந்தனை வளம் என்பது இயல்பாக புறையோடி வரும். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எண்ணங்கள் யாரு அப்படின்னு இதை சொன்னது சொக்கலிங்கம் இல்லை, சிந்தனையாளர் MS உதயமூர்த்தி. அவர் எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்படின்னார். அதனாலதான் நீங்க நிறைய எதை செய்தாலும் அதை ஈடுபாட்டோடு செய்யுங்கள். இப்போ கரஸ்பாண்டா தாளாளராக இருக்கிறார், ஈடுபாட்டோடு இருக்கிறனால இந்த எண்ணிக்கை ஓடிட்டே இருக்கு. நம்ம இன்னும் அட்ராக்ஷன் பண்ணணும்.
என்னென்னலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் கூப்பிட்டு வரோம் பிள்ளைங்கள. என்ன அவர் பயங்கர அல்வாங்க. இந்த தலைவரை பற்றி ஒன்று சொல்லியே ஆகணும். வழியை பண்ண ரவி, நீங்கள் 2 பேரும் குறிச்சிங்க. ஃபோன் பண்ணி தேதி கேட்கும்போது, என்ன மோகன் கட்டாயம் நீங்கள் தான் பார்த்து அவர் தொகையை சொல்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு அதை வர வச்சுட்டோம் அப்படின்ற. எப்படி பெரிய அல்வா! ஏ அப்பா, நான் மதுரையில் எவ்வளோ அல்வா பார்த்துருக்கேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களிலே இந்த ஆற்றல் என்பது எனக்கானது இல்லைங்க, முயற்சிக்கிற எல்லோருக்குமானது. இப்போ நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னா அடிப்படையில் இப்போ ஒரு பாருங்க, என்ன படிச்சிருக்கிறார், MBA பண்ணியிருக்கிறார், அமெரிக்காவில் போய் படிச்சிருக்கிறார், அதுக்கப்புறம் பங்கு வணிகத்தில் வந்து இப்போவும் துடிப்போடு அதை பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவங்க கொஞ்ச நேரம் தான் வாசிச்சாங்க. அது வேற ரவி என்ன மாதிரி இருக்கிறார். இவருக்கு இவ்வளோ வாசிக்கிறாங்க, உங்களுக்கு பக்கம் பக்கமாக இருக்கு, என்ன செய்ய போகிறோமோ அப்படின்னு இவர் பயப்படுவார். அந்த அம்மா 4 வரி தான் வாசிச்சு, அவ்வளோ வாச்சா நீங்கள் டொம்முன்னு கீழே விழுந்துருவீங்க. ஐயோ அப்பா, இந்த ஆளை பேசிக்கிட்டு நாங்களாம் போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிடுவீங்க. அப்போ அவ்வளவு கல்வியை அவர் பெற்றிருக்கிறார் என்றால் அது அவருக்கானது மட்டும் இல்லை, உங்களுக்கான ஒரு ரோல் மாடல். அந்த இடத்தில் என் பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வருவோம், அவரை விஞ்சி நிற்கிற வண்ணமாக கூட எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உருவாக்குவோம் என்கிற மனநிலையிலே உங்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எனவே மாணவ செல்வங்களே, இதை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி நிறைய அவர்தான் நம்முடைய பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். அந்த அம்மா எந்திரிச்சு ஆடுறா அப்படின்னாங்க. இப்படிதான் கைதட்டினாங்க. எனக்கு அப்படி இன்னும் ஞாபகம் ஆடுறா அப்படின்னு இப்படி கைதட்டினாங்க. நான் மெல்லுவாக அந்த மாட்ட போய் சொன்னேன், இது என்னுடைய கவிதை இல்லைம்மா, நெல்லை ஜெயந்தாவுடைய கவிதை அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அது எனக்கும் தெரியும், சென்னையில் அவர் என்னைய வச்சுட்டு பல முறை இதே வரியை சொல்லியிருக்காரு, ஆனால் உங்கள் ப்ரெசன்டேஷன் பிரமாதம் அப்படின்னாங்க. அப்போ மாணவ செல்வங்களே, இந்த பேராற்றல் என்பது எனக்கானது இல்லை, முயற்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆனது. இதை நீங்கள் கருத்திலே நிறுத்துங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு, நதி பயன் கருதாமல் ஓடுகிறது, நதி பயன் கருதாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது, மழை பயன் கருதாமல் பெய்கிறது. மழைக்கு தான் நம்ம என்னங்க பதிலுக்கு என்ன செய்கிறோம்? ரொம்ப பேனா ஒரு தேங்காய் உடைக்கலாம். இன்னைக்கு திட்டாணி என்ன ஒரு தேங்காய் உடைச்சிருப்பார். மழை பெய்யாமல் இருக்கணும். இந்த சுக்கலிங்கம் பேசி முடிச்சு கேள்வி, அந்த அம்மா இந்த பொண்ணு ரொம்ப துருவுருன்னு இருக்காங்கப்பா, இந்த தரமாக நம்ம அந்த டப்பா வாங்கிடணும்டா, போன தரம் நமக்கு தரல. கேள்வி நேரத்தில் முதல் கேள்வி ரொம்ப ஜாலியான கேள்வி. அமரன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சா? அமரன் வந்துச்சுல்ல? எப்படி சத்தம் கேட்கல இவருக்கு பாருங்க. ஏன்னா அந்த நாயகியுடைய பெயர் தெரியுமா? அந்த கதாநாயகியினுடைய பெயர் அமரன் நடிச்ச நாயகி. இந்த பாருங்க, அவன் அதே ஆள் சொல்றான். அவனை யாரோ சொல்லி தயார் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. இந்த சொகுலி எந்தெந்த கேள்வியப்பா நீங்க தான் பதில் சொன்னீங்களா? என்ன பதில் சொல்லுங்க? சாய் பல்லவி. உங்க பேரு? ஆண்ட்ரியா. பிரமாதம். ஆண்ட்ரியாவுக்கு நல்ல கரவொலி கொடுங்க சார். ஒரு டப்பா கொடுத்துடலாமா? கொடுங்க அண்ணன். அவர் பயப்படுறாரு. ஐயோ ஐயோ பார்த்து போடுங்க அப்படின்றார். உங்களுக்கு கொடுக்குற சில்லறையை குறைச்சி விட்ருவோம் அப்புறம் அப்படின்னு அவர் தெளிவாக இருக்காரு. அதுலேயே இருக்காருங்க. கேள்வி கேட்டாங்க, பதில் தெரியுதோ இல்லையா சொல்லுவதற்கு முயற்சிக்கணும். இந்த கேட்டுக்கு எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றும் தெரியாது. இந்த வள்ளியம்மையாச்சி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எந்திரியா அவன் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படி இப்படின்றான். பின்னாடி உங்களை மாதிரி உருண்டையாக இருக்கான் ஒருத்தன். அங்கேருந்து விடாமுயற்சியா நிறைய பேர் பதில் சொல்லிட்டு பாத்திரம் கொடுக்க முடியாது. இவர் அப்புறம் நம்ம வேட்டியை பிடிச்சி இழுப்பாரு. இப்போ 2 கேள்வி கேட்டேன், ஜாலியாக பதில் சொன்னீங்கல்ல. அடுத்த 2 கேள்வி, முதல்ல கேட்ட 2 கேள்வி எனக்காக இல்லைன்னா ரவிக்காக. இப்போ கேட்குற கேள்வி தான் உங்கள் பெற்றோர்களுக்காக. முதல் கேள்வி, தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர், தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய பெயர் என்ன? நீங்க சொல்லக்கூடாது. இல்ல ஒரு பாதி பரவாயில்ல. கோவி செல்வன். செல்வியன். சரியா சொல்லலாமா? செல்வியன். கோவி அவன் சொல்றத கேட்டு இன்னொருத்தர் யாராவது சொல்லுங்க. அருண். என்னப்பா? கோவி செல்வியன். சொல்லலாமா இல்ல நானே சொல்லிடுவா? கோவி செழியன் அவருக்கு. கோவி யார் சொன்னா? நீங்கள் தயவு செஞ்சு வாங்க, சும்மா பயப்படாதீங்க, வாங்க. நிஜமாவே ஒரு டப்பா தந்துடுவோம் உங்களுக்கு.
நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும்னு தெரியும். அவங்க ஊர் பக்கத்துக்காரர் ரொம்ப எளிமையான ஒரு அமைச்சர். புரிதாச்சா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்க. பெயர் என்ன? தற்போதைய தலைமைச் செயலாளர். அவர் வந்து 3 மாசம் ஆச்சு. தமிழ்நாட்டுடைய தலை பேர் சொல்லும் போது வேகமா சொன்னீங்க. என்ன அந்த நடிகையுடைய பேர் கேட்டோம்னா இந்த செயலாளர் எந்திரிச்சிட்டார். எனக்கு தெரியுமே, உங்க ஆட்சியை சொல்றேன். பெல்ட் போட்டு இந்த வேலை குறையல. தலைமைச் செயலாளர் என்கிற உணர்வு உங்களுக்கு வரணும். சொல்ல முடியுமா யாராவது? தமிழ்நாட்டுடைய அந்த அம்மா சொல்றாங்களே, பிரமாதம். வாங்கம்மா. திருமிகு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள், அருமை நண்பர் திருமிகு முருகானந்தம் ஐஏஎஸ். பாருங்க, அந்த அம்மா நல்லா கை தட்டுங்க சார். சில நேரம் நமக்கே நம்ம பேர் மறந்து போகுது இல்லை? பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அல்வா கொடுத்தீங்க அண்ணன், அப்படியே பார்த்துக்கிட்டு பேருமா. சத்யா, பிரமாதம். சத்யா அவர்களுக்கு நல்ல கரவொலி கொடுங்க சார். இருக்கட்டும், நான் மாணவின்னு சொல்லலை, கட்டாயமா. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்க. திருமக்களே, பாரதி சொல்லுகிறான் தன்னுடைய கவிதை வரிகளிலே, அவன் என்ன சொல்லுகிறான்? மின்னல் வேகத்தில் அறிவை வளர்த்திட வேண்டும், அறிவை வளர்த்திட வேண்டும். அடுத்து என்ன சொல்றான் பாரதி? மக்கள் அத்துணை பேருக்கும் ஒன்றாய், இவரு அவரு அப்படின்னு பார்க்காதரா, எல்லாருக்கும் ஒன்றாய். அதனாலதான் சரஸ்வதி கல்வி நிலையம் 102 வருஷம் தாண்டி போகுது. என்ன காரணம்? ஒரு சாதாரண கிராமங்க புதுவயல் 200 ரூபாவோட கட்டணம் இருக்காது ஆண்டுக்கு. அங்கே 102 ஆண்டு காலம் கழித்து இன்னும் அந்த பள்ளிக்கூடத்தை, அந்த திருத்தேரை அவர்கள் ஓட்டி செல்லுகிறார்கள் என்றால் பாரதி சொன்ன வரிகள் தான் அதற்கு அடிப்படை. அறிவை வளர்த்திட வேண்டும், மக்கள் அத்துணை பேருக்கும் ஒன்றாய் அப்படின்னா. அந்த ஊர்ல போய் நகரத்தாருக்கு தான் நாங்க சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லலை. படிப்பதற்கு விரும்புகிற எல்லோரும் வாருங்கள். இது பாரதி சொன்ன வைர வரிகள். அதைத்தான் பாரதி அறிவை வளர்த்திட வேண்டும், மக்கள் அத்துணை பேருக்கும் ஒன்றாய், சிறியோரை மேம்பட செய்தால், என்ன மணி, சிறியோரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் அப்படின்னா பாரதி. யார் சிறியோர்? ஒரு காலத்தில் சுட்டு போட்டாலும் சிலருக்கு கல்வி வராது என்று எழுதினார்கள் நம்மவர்கள். நான் உட்பட அதில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் உயர்ந்த நிலை. அதைத்தான் பாரதி சொல்கிறான். சிறியோர், சிறியோர் என்று யாரையும் நீ ஒதுக்காது. சுக்கலிங்கம் கருப்பாக இருக்கிறான், அவனுக்கு தலையிலே முடி இல்லை என்று சுக்கலிங்கத்தை ஒதுக்கி விடாது. நல்லா ஜோரா அந்த கர்லிங் ஹேரோட இருக்கிறாருங்க. இந்த நேரத்திலே நீங்கள் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள். விரியாத விதைகள் விருட்சமாவது இல்லை, முயற்சிக்காத மனிதர்கள் முன்னேற்றம் காண்பது இல்லை, அசையாத சிறகுகள் வானத்தை அளப்பது இல்லை. எனவே இதுபோல நாம் இருந்து விடாமல் அசைகிற சிறகுகளாக, முயற்சிக்கிற மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்து உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் கற்றறிந்த இந்த வைரவர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிக்கும் நீங்கள் பெருமை தர வேண்டும் என்று கேட்டு உங்கள் எல்லோருக்கும் என் நல்வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.